வெல்கம் டு எம்ஜிஎம் விலாகஸ். நம்ம இன்னும் ட்ரக்கிங்காக வந்திருக்கோம். இந்த மலை இன்னும் யாரி சுற்றி பார்க்க போகிறோம். எம்ஜிஎம் விலாகஸில் நாங்கள் என்றைக்கும் பசங்க எல்லாம் சேர்ந்து தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்னும் புதுசாக ஒன்றையும் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். நீ எப்படி இதை ஃபீல் பண்ணுற இந்த மலை ஏற போகிறத? ஆல்ரெடி இருக்கேன். ஆல்ரெடி ஏறியா? நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நீங்க அங்கே பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணி நிற்கிறாரு மலை ஏறக்க வேண்டி. ப்ரோ, இந்த முள்ளு செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 90s எல்லாம் ரொம்ப பிடிச்ச செடி இந்த முள்ளு செடி. இல்ல ப்ரோ, அவங்க அந்த லவ், அவங்க இணை பிரியான லவ் ரிலேட்டு பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க. இந்த முள்ளு செடியில இந்த ஹார்ட் போட்டு இந்த அவங்க முதல்ல எழுத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க. நீயும் அவங்க ஒய்ஃபை இருக்கிறியா? போய் எழுதிட்டாங்க, நாங்க மேல போய் வெயிட் பண்றோம். அந்த அளவு ஒருத்தர் இல்ல ப்ரோ. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தம்பி, நீ இப்ப பேசுறது ஓகே, வீட்டுல போய் அடி விழலாம் தெரியும் இல்ல? அது இப்பளே தெரிஞ்சதான். கைஸ், எத்தனையோ விளாக் வந்திருக்கோம். இந்த மாதிரி தனியாட்டு எந்த விளாக் வந்தது இல்ல. கூட இன்னொன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், அது வேற ஃபேமிலி ட்ரிப் ஆட்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ல பார்த்தாலே தெரியும். அது ஏதோ இனம் பெரியாத ஜோடிகள் ஆட்டு சிட்டுக்குருவி ஆட்டு சுத்திட்டு இருக்குங்க. நான் என்ன தனியா மாட்டிருக்கேன். நீங்க எங்கேயாவது இதே மாதிரி ட்ரெக்கிங் போனா இதே மாதிரி தண்ணி எல்லாம் இருந்தா எப்படியாச்சும் உங்க உடம்ப கூலிங்லயே வச்சிருங்க. இந்த ஹீட் டைம் எல்லாம், இந்த ஹீட்டுக்கு செமையான தண்ணி ஐஸ் ஆன மாதிரி இருக்கு. மேல யாராச்சும் ஃப்ரிட்ஜை தான் வச்சிருக்கணுமா? கைஸ், இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா ஆரல்வாய்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டு. அது பக்கத்துல வந்து ஒரு ஹில்லுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு, பாலசுப்ரமணியம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ட்ரெக்கிங்காக தான் போனோம். அந்த மேல போயிட்டு கடவுளை கும்பிட்டு நாங்க அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ என்ன தொட்டு நல்லா வாங்கின? நான் பிறந்ததுல இருந்தே நல்லா இருந்தேன். அப்போ நீ வந்து தொட்டிப்ப நீ எல்லாம் ஃபுல்லா இதுவும் சொல்லல. உனக்கு நீ மேரேஜ் ஆகணும், அதனால சொல்லல. நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெக்கிங் ஆகுறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1000 சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஸ்பாட் எடுத்துட்டு போவாதீங்கன்னு. தம்பியோட மனைவியும் சேர்ந்து பிளான் பண்ண ஸ்பாட்டு தான் இது. இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு உடல்நலம் சரியில்லை, இருந்தாலும் இந்த ஸ்பாட்ல கூட்டிட்டு வந்து என்ன கஷ்டப்படுத்துறாங்க. நாங்க திரும்பவும் எங்க ட்ரெக்கிங்கை கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. நீங்க எல்லாம் வராதீங்க இப்படி கஷ்டப்பட்டு, இந்த வீடியோலயே பாருங்க. A few moments later. ஐயோ, இப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொள்றானுங்க. பேசாம ஒரு விஷத்தை வாங்கி தந்து சாவன் சொல்லி இருந்தா அரளிவதான் நிக்கல, எடுத்து சாப்பிட. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமாட்டா இருக்கு. இதை வேற வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி கப்பிள் சாட்டு பிளான் பண்ணிருக்காவ இந்த ஸ்பாட்டுக்கு போனேன்னு. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, இவங்க பதுக்க என்ன கூட்டின்னு வந்துட்டு அந்த எம்ஜிஎம் விலாகர்ஸை வந்து பதுக்க அவங்க ஃபேமிலி நேம் போட்டு ஏஜே விலாகர்ஸ்னு மாத்தலாம்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிருக்கானோ என்ன இங்க கொண்டு வந்து சால்வ். உண்மைதான் ப்ரோ, நாங்களும் புதுசா விலாக் தொடங்க போறோம். புதுசா தொடங்கிய மாதிரி இல்லையே, இருக்கிற சேனல் ஆட்டையை போட்டு தொடங்கலாம் மாதிரி இல்ல இருக்கு. இந்த ஸ்பாட் உனக்கு இந்த மலை மேல கோயிலுக்கு இருக்கு, இதுல உனக்கு எப்படி தெரியும்? எப்படி எதுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க? ஓகே ஓகே, சரி. அப்ப அந்த டைம்ல இப்படிதான் இருந்தா இல்ல எப்படி இங்க வரணும்னு நீ தானே நேத்து இந்த பிளான் சொல்லியிருந்த இப்படி ஒரு மலை இருக்கு. நீ ஆசைப்பட்ட இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய இடம் கிடக்கு. ட்ரெக்கிங் போறோம், அரளி விதை சாப்பிடுறோம், தூங்குறோம், இன்னையோட சோழிய முடிக்கிறோம். ட்ரெக்கிங் போறோம். ஐயோ, என்சிசி வந்தாலாம் நல்லா இருந்துச்சான். ஐயோ, குடும்பமா பிளான் பண்ணி என்ன ஒரே சாலி முடிக்கலாம் எனக்கு கூட்டின்னு வந்துட்டு பிளானா. நீங்க செத்த எம்ஜிஎம் விலாகர்ஸ் எனக்கு தானா? அதுதானே உங்க பிளானே. நேத்து நைட்டு வந்து எங்க போனேன்னு பிளான் பண்ணல, எப்படி போட்டு தள்ளலாம் பிளான் பண்ணிய நீங்க. ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. அத வள்ளி சொன்ன ட்ரெக்கிங்கே என்னால முடியாம பாதியில பாடி ஆயிடுச்சு. இல்ல இவ்வளவு பெரிய மலை, ஐயோ இன்னும் எவ்வளவு ஏற வேண்டியது இருக்கு. இந்த நடப்பயணம் எங்க எம்ஜிஎம் விலாகர்ஸ் முன்னேறது இருக்கு. பலத்துக்கு வேண்டி
நாங்க அப்படியே வந்து ரஜினி பாட்டுல ஒன்ன போட்டுக்கிட்டு வெட்டி கொடி கட்டு வெட்டி கொடி கட்டு படிக்கட்டு இந்த பாறை படிக்கட்டு யாரும் முடியல படையப்பா சுவாலி முடிஞ்சப்பா. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஆனா என்ன இவ்வளவு பெரிய மலையில இந்த ஒரு மரம் இருக்கவே நமக்கு எவ்வளவு யூஸ். சூப்பர் நல்ல ஸ்பாட். அந்த காலத்துல சும்மா பெரியவங்க சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு மரம் நடுது சொன்னாங்க. நீ நட்டியா? எங்க நட்ட? முன்னாடி பேரக மரம் மொத்தமே இவ்வளவுதான் நிக்கும். மொத்தமே அவன் கைட்டு தான் இருக்கு. அத எங்க அத அது மரம் இல்ல தம்பி, செடி. அந்த ஒரு பேரக மரத்துக்கு ஒரு ஹிஸ்டரி உண்டு. எங்க வீட்டு முன்னாடி நிக்கிற மரத்துக்கு ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல நீ படிச்சிருக்க மாட்ட, கம்பு தேடி இருப்பேன், கிடைச்சிருக்காது. அதுக்கு பிடிச்சு நட்டு இருப்பேன். போலீஸ் கேஸ்ல மாட்டினியா? காலேஜ் முடிச்சது வரைக்கும் அந்த மரம் வளரவே இல்லை. ஏன்னா அந்த மரம் தான் அது எப்படி வளரும்? அது எப்படி வளரும்? மாசத்தோட காடு கொண்டு மரத்தை என்ன காலேஜ் முடிச்சோமோ அதுக்கப்புறம் மரத்துல எடுத்து பேரக்காய் சாப்பிட்டு இருக்கோம். உங்களை வச்சுட்டு பேரக்காய் கூட வளையாது. உங்க காதல் வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் பெருசான இல்ல, ஃபேமிலி தான். நம்ம பொண்ணு அப்படியா? சும்மா ஜாலி பேசிட்டு இருக்கோம். அவ கேட்டா லவ் பிடிச்சிருக்கு எப்படியும் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்துக்க மாட்டியே. அது கரெக்ட் தானே பிள்ளை? கடைசியா வந்து எப்படியோ திருமணம் செஞ்சுட்டு இப்ப ஏன் பண்ணேன்னு சொல்லி வருத்தப்பட்டு லவ் பண்ணுங்க. ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க, அவங்களே கல்யாணம் பண்ணுங்க. இவன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு கடைசியில வந்து கிட்டியதாச்சு சந்தோஷமா இருங்க. இந்த அழகுதான் பார்த்தா லவ் பண்ணு சொல்லி பசங்களுக்கு இதான் வருது. அழகு பார்த்து போற இடத்துலதான் ஆபத்து அதிகம். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இப்ப கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? கல்யாணம் இருக்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம். என்ன மணிதான். லவ் பண்ணும்போது கூட நமக்கு இந்த காசு எல்லாம் நமக்கு பெரிய விஷயம் தெரியாது. ஏன்னா மாசத்துல ஒரு நாள் 2 நாள் வெளியில போவோம். அப்ப நம்ம கையில என்ன ஒரு 2000 3000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்போம். இப்படி போறோம் அப்ப சேர்த்து வச்சிருப்போம். நம்ம ஃபேமிலியோட ஏறும்போது டெய்லி உள்ள செலவு, வீட்டு செலவு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது கடன், இந்த கடன் முக்கியம் கடன் தான். இப்படி நம்ம சம்பளம் வாங்கினா அடுத்த நிமிஷமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுறணும். காலத்துல செட்டில் ஆயிட்டு லவ் பண்ணலாம்னு சொல்ல போனா 40 வயசு கழிச்சுதான் கல்யாணம் பண்ணலாம். இந்த காலத்துல இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் 24 26 அந்த ஏஜுக்குள்ளதான் பாக்குறாங்க கல்யாணமே. அதுக்கு முன்னாடி செட்டில் ஆகும். ஆமா, அதுக்கு முன்னாடி வீடு வைக்கணும், கார் இருக்கணும், அவன் வெல் செட்டில் ஆயிருக்கணும். 25 வயசுல எப்படிங்க செட்டில் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் அத கேக்குற அவன் அப்பனுக்கு அறிவு வேணும். அந்த அம்மா எந்த காலத்துல உண்டாக்குறது? அப்பனே வந்து 25 வயசுல வந்து வேற பொண்ணை பார்த்துட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். நம்மள வந்து அவங்க பெரிய டைலாக் விடுவோம். டெய்லி உள்ள செலவை நம்ம டெய்லி பாக்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதான் மாச சேலரினா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையே வந்து அஜித் கஷ்டத்துல ஓட்டிட்டு இருக்கான். நீங்க வந்து மனசு வச்சா இதை வந்து மாத்தலாம். நீங்க அக்கௌண்ட் நம்பர் தரேன், ஆளுக்கு 10 ரூபாய் போட்டு இருக்கிற 1500 சப்ஸ்கிரைபரா மாசம் 1 ரூபா வச்சு போட்டு விட்டா மாசம் 1500 ரூபா வரும். அதை வச்சு அவன் ஓட்டுவான். அதனால யாராவது பாவம் பார்த்து அக்கௌண்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போட்டுடுங்க ப்ளீஸ். ஜிபே நம்பர் எல்லாம் கொடுத்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ. குடும்பத்தை மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறான். இதற்கு தான் நீ ஆசைப்பட்டாய் என் பாலகுமாரி. நம்ம வந்து இந்த மலை ஏறி எனர்ஜி ஆட்டு நம்ம இந்த பிள்ளையரை வேண்டிட்டோம். நம்ம விழாக இன்னும் கொஞ்சம் கூட பவரோட அப்படி மேல போனா அடுத்து ஒரு முருகர் இருக்காரு. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு 1 மில்லியன் அடிக்குமா? 2 மில்லியன் அடிக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ அடிக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம். அதுக்காக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு கமெண்ட்டும் போட்டு விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு ஸ்பாட்டு, இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு இதை அனுப்பி இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு காமிங்க. இது மேலே அடுத்த கோயில் இருக்கு, அதுக்கு போகிறோம். எங்களையும் உங்கள் ஃபேமிலியாக தர நினச்சிடுங்க. கஷ்டமாக இருக்கப்பா. அப்போ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம் இந்த மலை.
ஈஸி கிடையாது. குறையாம எப்படியும் வந்து ஒரு இப்போவே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் ஆஃப் ரோடாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறிக்கணும். இன்னொரு 1 கிலோமீட்டர் மேலே போனோம், கஷ்டப்பட்டு போனோம். எப்படியும் வந்து இது ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். பட்டு வயசான கேஸு, சுகர் பேஷண்ட்டு இதெல்லாம் வந்து வீட்டில் இருந்துட்டு வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி வீக் பாடி ஏதாச்சும் இருந்தாலும் தயவுசெய்து வராதீங்க. கைஸ் உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு சரியான ஒரு ஸ்பாட் இது, சரியான ஒரு வியூ பாயிண்ட் இருந்திருக்கும். ஆரல்வாய்மொழி அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாலசுப்ரமணிய திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஆரல்வாய்மொழியில் தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி வரணும், செம்மையான வியூ. இந்த சைடு பார்த்தா நம்ம நாகர்கோவில் பைபாஸ் தெரியுது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து விண்டு மில்லு தான். ஆரல்வாய்மொழியில் ஸ்பெஷலே வந்து விண்டு மில் தான். அது ஃபுல் வியூ இங்கே இந்த சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே கீழே பார்த்தா அந்த சிட்டிலாம் தெரியுது, அதுவே வந்து வேறு லெவலு. நீங்கள் வந்து இன்னொன்று முக்கியமானது வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல, எங்கள் அந்த ஸ்ட்ரைட்டாக நான் அங்கே தெரியுது. ஆனால் அந்த அது என்னென்னா வந்து கூடன்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடன்குளம் அது அணுமின் நிலையம். இங்கேருந்து பார்த்தா வந்து அது லைட்டாக தெரியுது. அதுவே எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் வந்து இதெல்லாம் ரீலெல்லாம் இல்லை, உண்மையிலே அது கூடன்குளம் தான். ஏன்னா நான் அங்கே போயிருக்கேன் ஆல்ரெடி, அதனால் எனக்கு தெரியும். உண்மையிலே செமையான வியூ. இங்கே நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி தான் வரணும். வந்தால் வந்து நீங்கள் 2 லிட்டரு 3 லிட்டர் தண்ணி கொண்டாங்க. மொத்தமே வந்து 500 ml தண்ணியை கொண்டு வந்து இவ்வளோ நேரம் உப்பேற்றிடுவோம். இங்கே கீழே இறங்கும் போது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழமையான கோயில்.